உங்களோட கடன்கள் எல்லாத்தையும் 2026ல சீக்கிரமா அடைச்சிடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது நியூ எக்விட்டி சீரீஸ் எபிசோட் நம்பர் 4 கடன் அடைக்கலாம். இந்த மெத்தட் பேரு ஸ்னோபால் மெத்தட். நீங்க பண்ண வேண்டியது ஒரு ஷீட் எடுத்துட்டு உங்களோட கடன் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதுறப்போ சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன் வரைக்கும் எழுதிக்கோங்க. எல்லா கடனோட சைட்லயும் மினிமம் அமௌண்ட் டியூ எவ்வளோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க வந்து எடுத்திருக்கேன், பார்க்கலாமா? ஸோ டெட் டீடைல்ஸ், கடன் விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டு வந்து 5000 பே பண்ணணும், மினிமம் வந்து 500. பர்சனல் லோன் 20,000 எடுத்திருக்கோம், மினிமம் 1000. பைக் லோன் வந்து 1 lakh இருக்கு, மினிமம் 3000 per month நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ டோட்டல் மினிமம் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் எவ்ரி மந்த் ஃபார் ஷோர்னா 4500. இதோட ஒரு 1500 சேர்த்து 6000 நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். எல்லா கடனோட மினிமம் அமௌண்ட் டியூவை நீங்க கரெக்டா பே பண்ணிடுங்க. ஃபேஸ் 1ல கிரெடிட் கார்டுல ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இதோட மினிமம் எவ்வளோ 500 பிளஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 1500 எக்ஸ்ட்ராவையும் போட்டா 2000 per month. 2000 per month நம்ம பே பண்ணிட்டே வந்தோம்னா 2.5 months, அதாவது 2 மாசத்துல நம்ம கிரெடிட் கார்டு லோனை கம்ப்ளீட்டா வந்து அடைச்சிடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு 10 monthsக்கு மேலே ஆகும். இப்போ கிரெடிட் கார்டு லோனை முடிச்சாச்சு. 3rd month பர்சனல் லோன் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட இப்ப அந்த 2000 இருக்கு, ஸ்னோபால் மெத்தட் வழி நம்ம வச்சிருக்கிறது, பிளஸ் 1000 இஎம்ஐ பர்சனல் லோனோட. ஸோ 3000 per month தான் நம்ம வந்து அடிச்சுட்டே வந்தோம்னா 6.6 monthsல முடிச்சிடலாம், நியர்லி 7 months. இல்லைன்னா 20 monthsக்கு மேல வந்து ஆகும், டிபெண்டிங் ஆன் யோர் லோன். நியர்லி 10 monthsல கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன் முடிச்சாச்சு. இப்போ பைக் லோனுக்கு போகலாம். ஃபேஸ் 3 பைக் லோனோட இஎம்ஐ 3000, ஸ்னோபால் வழி நம்ம கிட்ட இருக்கிறது 3000. ஸோ 6000 per month நம்ம பே பண்றப்போ 16.6 monthsல நம்ம வந்து பைக் லோனை முடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு 34 monthsக்கு மேல வந்து போகும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்றப்போ 2 விஷயம் நீங்க பண்ணணும். ஒன்னு, உங்களோட லெண்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்கணும், பார்ட் ப்ரீபேமெண்ட் அலௌடா, அதாவது நான் மந்த்லி இந்த மாதிரி கொஞ்சம் காசு ஜாஸ்தியா வந்து பே பண்ணலாமா அப்படின்னு. அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க பே பண்ண வேண்டாம், பட் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லம்சம் அமௌண்ட் உங்க கையில இருக்கும், அப்ப கொண்டு போய் ப்ரீபேமெண்ட் பண்ணிருங்க. 2வது விஷயம், எத்தனாவது இஎம்ஐக்கு அப்புறம் நான் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்து இது கொஞ்சம் வந்து மாறும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்வீக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட், டென்யூர் அப்படின்னு பல இடங்கள்ல உங்களோட காசு நீங்க வந்து சேமிச்சுக்க முடியும். ஸோ ப்ராப்பரா 2026ல பிளான் பண்ணி உங்களோட கடன்களை சீக்கிரமா அடைச்சிருங்க. தேங்க்யூ.